திருச்சிற்றம்பலம். நீருமாய் தீயுமாகி நிலனுமாய் விசும்புமாகி ஏருடை கதிர்களாகி இமையவர் இறைஞ்சனென்று ஆய்வதற்கரியராகி அங்கங்கே யாடுகின்ற தேவர்க்கும் தேவராவர் திருப்புகழூரானாரே. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்கள் இந்த காஞ்சிபுர புராணத்துல இன்றைக்கு பலம்புரி திருமால் சங்கு, பலம்புரி விநாயகர் படத்துல திருமால் சங்கு பெறுதல் என்று படிங்க. வேண்டும் வேண்டும் திருநடுமா செங்கோன் வெளி நின்று காண்டகையாக பூதகணங் கரத்து கொண்டிருந்த மாண்ட புகழ் சங்கம் அளித்தருளி மாயோனே ஈண்டு நினைக்கின்னும் வேண்டுவதென்னருள. பலம்புரி விநாயகர் படலம். குறை இறக்கும் திருமகள் நாயகனுக்கு ஏதும் பெருமான் எமது பெருமான் காட்சி தந்து காணத்தக்க கணநாதன் தனது கை கொண்டிருந்த மாட்சிமை பட்ட போலுடைய சங்கத்தை அளித்தது. சங்கு வேறு சங்கம் என்றது சங்கத்தை அளித்தறிய சங்கத்தை அளித்தருளி திருமாலை இப்பொழுது உனக்கு அதான் சங்குதான். சங்குன்றது ரெண்டு மாதிரிதானா? சங்கத்தேன்றவுல சங்கம், அது சங்கை. உனக்கு இன்னும் வேண்டுவது யாது அதனை கூறண்டருள வழி நிற்றல் பிரசன்ன வதனம் என்றமே காண்க. பிள்ளையாருக்கு பிரசன்ன வதனம் என்ற ஒரு பேர் இருக்குதானே. முன்னே நான் படிக்கிறேன். முன்னாய புண்ணியர் கோடீசர் திருமுன் பெற்றே முன்னாய புண்ணிய கோடீசர் திருமுன்பெண் தன் நோடி இவ்வத்தி தடங்கிரியில் வீற்றிருந்திங்கு எந்நாளும் எல்லாருக்கும் ஒவ்வரமும் ஈந்தருளாய் மன்னா என்று ஏத்த மகிழ்ந்து அங்கண் வைகினால் எப்பொருளுக்கும் முன்னாய புண்ணிய கோடீசர் திருமுன்பு இவ்வத்திகிரியில் என்னோடு எழுந்தருளி இருந்து எந்நாளும் யாவர்க்கும் அவரவர் வேண்டிய வரத்தையும் ஈந்தருள்வாய் அரசே என்று துதிக்க மகிழ்ந்து அவ்விடத்து தங்கினன். ஒன்னலரை வாட்டும் உளவை படைத்தேவும் பன்னகப்பூம் பாயல் திகிரி படைக்கோவும் அன்ன நடைக்குன்ற மால்வரையின் ஆயிரட்கட் என்ன வரமும் அழைத்தென்று மேவுவார். ஆறுயிர்க்கு அட்கென்ன வரமும் அழைத்தென்று மேவுவார். பகவரை அளிக்கும் தந்தை ஆயுதமாக பகைவரை அளிக்கும் தந்தத்தை ஆயுதமாக கொண்ட விநாயகப் பெருமானும் ஆதிசேஷனாய் பொலிவுடைய படுக்கையும் சக்கரப்படியையும் உடைய வரதராசரும் அந்த அத்திமலையில் அறிய உயிர்கள் இவற்றிற்கும் எத்தகைய வரவும் அருள் செய்ய என்று நீங்காது வீற்றிருப்பர். பெருமானுக்கு உறவும் பகையும் இன்மை. அவருக்கு சங்கரன் தான், அவருக்கு உறவும் இல்லை பகையும் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பார்ப்பார். நல்லோருக்கு பகைவர் என்க உளவை விலங்கின் கொம்பு உளவை தம்மால் ஓட யானை தளர கீழுளவை கச்சி காஞ்சி கவரப்பட்ட படலம் என்பது. பெண்ணகம் நடந்த பாம்பு காலால் நடவாது என்பது பொருள். மார்பால் ஊறுதலின் உரகம் எனப்படுதல். பாம்புக்கு உரகம் என்று ஒரு பேர் இருக்கு. என்றால் காலால் நடக்கமா நெஞ்சால ஊர்ந்து ஊறவுடைய அன்னோ என் புலி போல அந்த அன்ன என்றாயது. திருச்சிற்றம்பலம். மற்றிதனை கற்றோரும் கேட்டோரும் மாதிலர்க்கு
சொற்றவரும் ஊறு தவிர்ந்தென்றும் தொல்லுலகில் பெற்ற மகவாதி பெருஞ்செல்வத்தோடுறைந்து பற்றறுத்து மேலை பெறபோகம் மேவுவரால் இந்த வரலாற்றை கற்றவரும் குற்றமற்றவர்களுக்கு கூறினவரும் இடையூறு நீங்கி மூதுலகில் மக்கள் முதலாம் பெரும் செல்வத்தோடும் வாழ்ந்து இருவகை பற்று நீங்கி மேன்மை பொருந்திய பேரின்பமும் அடைவர். கற்றல் கேட்டல் கற்பித்தல் ஆகிய இவை ஞான பூசை ஆகலின் பயன் கூறினர். ஞான நூல் தன்னை ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா. ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எளிஞான பூசை. சிவஞான சித்தியார்ல 276வது பாடல். இது 3 பாட்டோட இந்த விருத்தம் முடிஞ்சிருக்கு. நான் தெரியாது தானே அண்டைக்கு நிப்பாட்டு 2 பாட்டு தான் அண்டைய படிச்சது. யாருக்கு தெரியும், நாங்க பின்னால வாக்கல. ஓகே. சிவாத்தான படலம் அலம்பு நீர் பாபிசூல் அத்திமாலை மிசை வலம்புரி விநாயகன் பெறவிது போதினான் நலம்புரி பூசசை நபில் சிவாத்தானமாம் புலம்புரி வெறுமையை புகழுதும் கேண்மினோ ஒலிக்கின்ற நீர் நிரம்பிய வாவிகள் சூழ்ந்த அத்திகிரியில் எழுந்தருளியுள்ள விநாயக பெருமான் வரலாறு இதுவாகும். பிரமன் நன்மையை செய்கின்ற சிவபூசையை செய்தமையால் பேசப்பெறுகின்ற சிவாத்தானமாம் தலம் விரும்புகின்ற பெருமையினை கூறுவோம். முனிவர்களே, நீவீர் அதனை கேண்மின். போதினான் மலரோனாகிய பிரமன் நலம் புரிதல் நன்மை எக்காலத்தும் செய்தல். பசு பாச அறங்கள் பயன் கொடுத்து அழிந்து விடும். பூசை செய்தலின் வருபயன்கள் ஞானத்தை பயத்தலின் என்றிலும் அழிவிலி என்க. அப்ப பசுபாசாரங்கள் பயனை தந்தாலும் பிறகு அது அழிந்து விடுமாம். ஆனா பூசை செய்ததால வருபயன் ஞானத்தை பயத்தலின் என்றும் அழிவில்லை. அது இல்லாதது. ஆதினாள் படிங்க. ஆதினாள் சிவனிடத்து உதித்தவன் அருளினான் பேதியாய் உலகெல்லாம் படைத்திடப் பெற்றுள்ள சீதன நான் மலர்மிசை திசமுகன் தன்னை மால் மூதுலகோடும் உண்டாக்கினன் முறைமையால். படைப்பு காலத்தில் திருமால் சிவபிரானுடைய இடப்புறத்தில் தோன்றி அப்பெருமான் திருவருளால் எல்லா உலகங்களையும் மாறுபாடின்றி படைத்தலை செய்யும் உரிமை உடைய குளிர்ந்த அப்பொழுது அலர்ந்த மலர் மேல் உள்ள பிரமனையும் உலகங்களையும் முறையாற் சிருட்டித்தனர். நாள் மலர் நாளும் மலர் நான் மலர் என்றும் வார நாள் மலர் என்று நான் மலர் தெய்வத்தன்மையால் கூம்பாத மலர் ஒடுங்கிய உலகே தோன்றுதலின் முறைமையால் எனவும் கூறினர். நாரணனை படைக்க நான்முகன் வேண்டல் அது மனத்தண்ணினான் அழுக்கறுத்துள நீல விது முடிப்பிரான் திருக்கையிலையின் மேயினான் பொதுவர தொழுதனன் போற்றி நின்றுரை செய்வான் மதுமல பொகுட்டணி மாளிகை பண்ணவன். தன்னை திருமாசிருட்டித்தலை நினைந்து பொறாமை கொண்டு திருக்கையிலை மலையை அடைந்து நிலவுடைய பிறையச் சடை சூடிய பெருமானை சிறப்புற வணங்கி துதித்து நின்று தேனையுடைய தாமரை மலர் பொருட்டில் வீற்றிருக்கும் பிரமன் கூறுவான் யாவும் படைக்கும் தன்னையும் படைக்கும்
பெருஞ்செல்வம் திருமாலுக்குள்ளது குறித்து அழுக்காறு கொண்டனன். பெருமனின் தரிதனை பெற்றனை அருளொடும் வலப்புறத்து என்னை இன்று அளித்தனை உருவகை குந்தமும் சத்திய உலகமும் இருவரும் பெற்றுள்ளோம் எந்த நின் அருளினால் பெருமானை உனது இடப்பாகத்தில் திருமாலை பெற்றனை பக்கத்தில் கருணையோடும் அடியேனை ஈன்றருள் செய்தனை இருவர்க்கும் முறையே அழகிய வைகுந்த வாழ்வும் சத்திய உலக வாழ்வும் நீவீர் அருள் செய்ய இருவேமும் அதன் இருவேரும் பெற்றுள்ளோம் அத சொல்றதுக்கு படைப்பதும் காப்பதும் பணியம காக்கினை தொடைப்பெளங் கொன்றையார் உணர்ந்தூரும் ஜடைமுடி கொடிப்பகவனே விருப்போடு வெறுப்பினை உடைத்த நின்னருட்கிருவங்களும் ஒத்துள்ளோம் படைப்பதும் காப்பதும் ஆகிய இரு செயல்களையும் இருவருமாகிய இம்மிடத்தில் அருளோடும் வைத்தனை பொன்மயமாகிய கொன்றை மலர்கொத்துகள் செறியும் மாலையையும் சடைமுடியையும் விடை எழுதிய கொடியுடனையும் உடைய பகவனே விரும்பும் வெறுப்பற்ற சமநோக்கில் விளங்கும் நின் திருவருளுக்கு யாங்கள் இருவரும் ஒப்பாவோம். முதல் பொறாமையோட போறார் வேண்டு என்ன சமாதானத்திற்கு இத வாசிக்கலாம் தானே அன்மீட் பண்ணுங்க ரெக்கார்ட்ல போறோடய நீங்க வடிவா படிங்க. பரவாயில்ல படிங்க. பத்திசை நுண்ணருள் பெற்று பம்பனை உத்தமன் என்னை உலகு கெடுக்கு வீன்றனன் அத்திரந்தியனும் அம்மாய நானோடு சித்தனே படைக்குமா திருவுளம் செய்குவாய் பேரம்பு படைத்து உன் திருவருளை பெற்று ஆதிசேதனுடைய பாயாலாக கொண்ட புருஷோத்தமன் அடியேனை உலகையும் ஒழுங்குபடுத்தினான். இவ்வாற்றலால் யானும் மாயன் திருமால் மாயன் தானே அதான் அகில உலகங்களை சொல்றார் யானும் ஒன்று தானே அகல உலகங்களை படைக்கும் திறமை அறிவினே திருவிழங் தொன்னுக. அகில உலகங்களையும் படைக்கும் திறம் மெய் அறிவினே திருவுள்ளத்து எண்ணுக. இதையும் படி எம்மை ஈரிடத்து தந்து இரு தொழில் அளித்த பகவானே விருப்பு வெறுப்ப என்ற நின் திருவருளுக்கு இருவமும் சமவே இங்கனம் ஒத்த எம்மில் என்னை தந்தவனை தந்திடும் பொறு பெற்றில் ஒவ்வாமை காட்டினை என்றனன் பிரமன். அந்த இருவேரையும் அவ எல்லாத்திலையும் இருவேமும் கலைக்கிற மாதிரி இருவேமும் முதல் பிள்ளை அவருக்கு பொறாமையா இருந்தது. விஷ்ணுவுக்கு நல்ல பதவியை கொடுத்துட்டு தனக்கு தெரியலையாண்டு இப்ப போக இருவரும் சமம் நிக்கிறேன் என்ற செவி மடுத்தம்பிரான் உரை செய்வான் ஒன்றுகள் மைந்தனே உனக்கிது வேண்டுமேல் சென்று காஞ்சியின் பூசை செய்திருத்தியால் மன்ற அங்கெய்தி நீ வெட்டவா வழங்குவதும் என்று கூறிய வேண்டுகோளை திருச்செவி சாத்திய பெருமானார் திருவாய் மலர்ந்தருளுவர். மைந்தனே யாம் கூறும் ஒன்றனை கேட்பாயாக. திருமாலை படைக்கும் ஆற்றல் வேண்டுமாயின் திருக்காஞ்சியை அடைந்து அவ்விடத்தில் தம்மை பூசனை செய் திருப்தி
யாம் அங்கும் போந்தருளி நீ விரும்பியபடி நிச்சயமாக வழங்குவோம். அருளுவோர் சாமேயாகியும் இடவிசேடத்தோடு படுத்து அருளுதலை காஞ்சியில் அளிப்போம் என்றனர். காஞ்சியில் பிரமன் கடவுளை வழிபடல். ஐயுறேலென்றலும் அம்புஜன் தாழ்ந்தெழுந்து தொய்யெனக் கட்சியிற் போந்துமை கோண்பலர் கொய்பெழிற் புண்ணிய கோடியின் குணதிசை எய்துதன் பெயரினால் இலிங்கம் ஒன்றிருத்தினான் ஐயங்கொள்ளாது தெளிக என்ற அளவிலே தாமரையோன் வணங்கி எழுந்து விரைய காஞ்சியை அடைந்து மலர் கொய்பொழில் சூழ்ந்த உமாபதி தங்கியுள்ள புண்ணிய கோடி இடத்துக்கு கீழ்த்திசையில் பிரமீசன் என்ற பெயர் அமைந்த ஓர் சிவலிங்கம் தாவித்தான். போக்கரும் பிரமதித்த பெயர் பொய்கை ஒன்று ஆக்கினான் அங்கு நீராடி நல்ல வினை முடித்து தூக்கமார் அன்பினால் மலர் எடுத்துடையவன் பூங்கடல் சேவடி பூசனை எய்தவின் குற்றமற்ற பிரமதீர்த்தம் என்னும் பெயரினுடைய தடாகம் ஒன்றை தோற்றுவித்தான். அத்தீர்த்தத்தில் மூழ்கி அனுஷ்டானம் முடித்து மலர் கொய்து எழுச்சி பொருந்திய அன்போடும் உயிர்கள் யாவும் அடிமையாகவும் உயிரில் பொருள்கள் யாவும் உடைமையாகவும் உடைய பெருமானுடைய மலர் மணம் கமலன் திருவடிகளை பூசனை புரிந்த பின்னே படிங்க சக்குனமக்கா நான்முகன் சக்குனமக்கா படிங்க நான்முகன் வேள்வி செய்தல். நான்முகன் வேள்வி செய்தல். தீயவர் குடங்கையான் திருவிளங்கலிவர காயல நான் பாட்ட படிக்கிறேன், நீங்க வாசிங்க கீழே. தீயவிர் குடங்கையான் திருவிளங்கலிவர காயலட் சோமயாகம் செய்ய கருதினான் ஆய அக்கருத்துணர்ந்து அண்டரும் முனிவரும் ஏயினர் ஆயிடை விண்ணவர் கோனோடும் படிங்க கருத்த தீப்பிளம்பாய் ஒளிர்கின்ற மலுப்புடைய உள்ளங்கைய கொண்ட சிவபெருமானது மலுப்படையை உள்ளங்கைய கொண்ட சிவபெருமானது திருவுள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்ற தீயுடைய குண்டலத்தில் சோமயாகம் செய்ய சோமயாகம் புரிய நினைத்தான். அக்கருத்தினை உணர்ந்த தேவரும் முனிவரும் இந்திரனோடு அவ்விடத்துக்கு வந்தனர். மந்தரும் திறத்தில் மொழி கிளத்தீவா நாட்டவர் தங்களின் நீங்கி நீர் தன்னகத்துட்டனுள் பங்கையன் வேள்வியை பற்றும் அக்காலையில் துங்கமாதருக்களில் தொக்கனல் என்பவே கேடில்லாத வலிமை அமைந்த நாமகள் வானுலகோர் தங்களின் அகன்று நீரடை கறந்தனன். பிரமன் யாகத்தை மேற்கொள்ளும் அப்பொழுதில் உயர்ச்சி மிகும் மரங்களின் நுட்ப வடிவின் மறைந்தனள் என்னும் இந்த அசை நிலையை சீவக சிந்தாமணியில் யாண்டும் காணலாம். எழில் வளர் நாமகள் என்றும் இவ்வுலகிடை முழவினில் வீணையில் முழங்கு தீங்குரல் படுங் குழலினில் இசை என குலவு கின்றாளென பழமறை முழுவதும் பெண்ணும் இவ்வகையரோ அழகு வளர்கின்ற சரஸ்வதி எந்நாளும் இவ்வுலகில் உள்ள மத்தளம் வீணை ஒலிக்கின்ற இனியொலியலும் புல்லாங்குழல் இவற்றிடை இசை வடிவமாக திகழ்கின்றனர் என்று திறம் தொட்டு தொண்டுள்ள வேதங்கள் யாண்டும் முழங்கும். ஆதலிற்காண்கிலான் அயனும் சாவித்திரி வேதயாத்திரி என்னும்
மின்னாருடன் ஏதமில் தீக்கையுற்றிருக்கும் அகச்சாயுள் சாலையுள் போதெலுங்கலமகள் கேட்டுளம் புழுங்கினாள். இல்ல இறைவன்மாருக்கும் முழுக்கங்கள் இருக்குத்தான். ஆதலால் பிரமனும் கலமகளை காணாதவனாகி சாவித்திரி வேதகாயத்திரி என்னும் மனைவியருடனே குற்றமில்லாத திக்கை மேற்கொண்டு பெரிய வேள்விச்சாலையில் போதிலும் நாமகள் கேட்டு உள்ளம் விரும்பினாள். நாமல் என்ற சரஸ்வதி. நாவின் கிளத்தி நதியாய் வருதல். திருமகச்சாலையை பால்படச் செய்வலென்றிரு விசும்பூலினாளிடித்தெனக் கொதித்து எழுந்து ஒரு நதி வடிவு கொண்டுருக்களத் தோன்றினால் கருநிலை உயிரெல்லாம் ஈன்ற அருள் காரணி. படிங்கோ சொக்கடமாக்கா. கருவுருக்கு கருவிற்கு ஏதுவாகிய ஆன்மாக்களுக்கு உடம்பு கொடுக்கும் சரஸ்வதி தெய்வத்தம்மை அமைந்த வேள்விச்சாலையை அழிப்பேன் என்று கற்ப முடிவில் எழும் மேகங்கள் வானிடை இடித்தல் போல குமரி எழுந்து இனங்கொண்டு ஓர் நதி வடிவம் கொண்டு யாவர்க்கும் அச்சம் மிகும்படி வந்தனர். மலர்மிசை வருதிசை முகன் உயர் முகவினை புரியிடமே அலவன் உரை உலகமும் உடனழிவு செய்திட எழில் போல் பலகுமொழிகள் அலைதிரை துர நுரை பகிர்வுற அகல்கனமிசை நிமிர் விசையோடு பருதகை அது குல நதியே. பெருமை பொருந்தி அந்த நதி திருமாலின் உண்டி கமலத்து தோன்றிய நான்முகன் செய் உயர்ந்த வேள்வித்தலையே அன்றி அவன் வாழ்க்கையிடமாகிய சத்திய லோகத்தையும் ஒருங்களித்த பொருட்டு எழுந்தலை ஒப்ப பல நீர்க்குமிழிகளும் அலைகளும் திரைகளும் நுரைகளும் நெருங்க அகன்ற வாழிடத்தின் மேலும் நிமிர்ந்து வேகமாக வரும் தன்மையுடையது. வதி அழியின முளர் நரைமது மலரவன் மகவினையை புரிவுற இடம் உதவியதொரு புவி இது என வெகுளா பிரிபன மணிவிட அரவுரை வெறுவர உடல் நெடிய அரிலறு கடல் நிலம் முழுவது மகள்வது குல நதி நல்ல ஒரு பாட்டு. படிக்கவே ஆசையாகட. வரிகளை உடைய வண்டுகள் ஒலிக்கின்ற மனத்தையும் தேனையும் உடைய தாமரை மலரில் உரை பிரமன் வேள்வியை செய்ய இடம் உதவிய கொடிய பூமி ஈதென வெகுண்டு வெறிந்த படமும் மாணிக்க விடமும் உடைய பாம்பரசனாகிய ஆதிசேடனும் உடல் நெளிந்து அஞ்சவும் குற்றமற்ற கடல் சூழ்ந்த நிலம் முழுவதையும் அகலும் இயல்பினது மேன்மை அமைந்த நதி. விரவிய மரவிதி உளிமக வினைபுரி உபகரண திரவிய முழுது வின இவை என எழுசினமதனால் பரவிய புனல் நிறை கழனிகள் பலகய நிறை பொழிலின் உறவியல் வளம் முழு அழிவு செய்துருவது குரணதியே. பாட்டுகள் எங்களோட பிரீதிங் எக்ஸசைஸுக்கு நல்லது. இந்த நல்ல பெருகமோனையோட சேர்த்து விட்டு வரநதி அந்த அருணதி பாட்டு மாதிரி கிடக்கு. வரநதி படிக்கிற முறை அப்படி போகுது. ஒவ்வொருத்தர ஒரு விதமா படிப்பினம் இல்ல புள்ள அந்த அவற்ற இல்ல அந்த எதுகமோனுகள் அல்ல எதுகமோனல் வருது உள்ள அந்த அவர் அந்த வரகிரி வரகளை அவர் படிப்பார். அது மாதிரி திரவிய பரவிய உறவிய அண்டு வரநதி வேத விதிப்படி செய்யும் வேள்வி செய்யற்குரிய துணைக்கருவிகளாகிய பொருள்களுக்கு ஒன்றோடொன்று தலைமயங்கி இவை முழுதும் தந்தன இவைதாமே என்று எழுகின்ற கோபத்தால்
பரந்த நீர் நிறை வயல்கள், பல நீர்நிலைகள், வரிசை பெற்ற சோலைகள், இவற்றினுடைய திண்ணிய வனம் முழுவதும் அழிவு செய்திடும் இயல்பினது. ஒடிவரு மகமது தனில் அவி உணவரும் இரு சுடரை இடைவழியினில் எதிர் உறுதலும் எழு வெகுளியனடுகை பிடியன உடன் விரை வெடுகொடு பெயர்வது பொற இருகேள் கடிகளுமரை மலர் பலகொடு கடுகிடுவது நதியே. இந்த இப்படி வாரது ஒரு ஆசையா இருக்கு படிக்க. கடிகளு மறை மலர் பலகொடு கடுகிடுவது நதியே. நல்லா இருக்கு படிக்க. படிங்க நீங்கள். கெடாத வேள்வியில் சிவானந்த படலம். கெடாத வேள்வியில் தரப்பெறும் அவிப்பாகம் நுகர வரும் சந்திர சூரியரை வழியிடை எதிர்வர கண்ட அளவிலே எழுந்த கோபத்தால் கைப்பற்றி உடன் கொண்டு வருவது ஒப்ப இருவகை நிறமுடைய வெண்டாமரை செந்தாமரை இவற்றின் மனம் பொருந்திய மலர்களை பல கொண்டு விரைவது சுரநதி. நீங்கள் எல்லாம் வாசிக்கிறீங்க, கொஞ்சம் முசாரா முசாரா வச்சுக்கொண்டு மெனத்தையும் உடம்பையும் முசாரா வச்சுக்கொண்டு கம்ப்யூட்டருக்கு கிட்ட வந்திருந்து வடிவா வாசிங்க. உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு ஒன்றும் பிள்ளை இல்லாதானே வடிவா படிச்ச. நீங்கள் பஞ்சி யாரும் படிக்காட்டு நான் கேட்பேன். சொல்லி நீங்க ரெக்கார்ட்ல போது அது பரவாயில்ல. அங்க ஒரு பிள்ளை இப்படி பாட்டையும் படிச்சு பழக வேணும். படிங்க தானே அயனிடை அயனிடையுருவகுளியின் நனை பொழுதினை வெளியவை சேந்தியல்வது பொறவரி மருள் குவளைகள் இடை ஒளிர பெயரென உரை சிதறிட முலை விடையணி துயில் குளறி துயில் வரல் பொறவரையொடுதிரை தொக வருவது நதியே. பிரமனிடத்து மிகும் வெகுளியோடு அடைகின்ற பொழுதில் இரு விழிகளும் சிவந்து தோன்றுவ போல நெருப்பினை ஒற்ற செங்கழுநீர் பூக்களும் இடையிடையே மிளிரவும் வியர்வை என நீர் திவளைகள் சிதறிடவும் கொங்கை மேற்றுகில் குலைந்து அலைதலை ஒப்ப மலைகளும் திரைகளும் கலந்து மேலெழுதலும் விலகலும் ஆக வருவது அந்நதியே. வெகுளியோடு விரைவின் நிகழ்வன கண் சிவந்தலும் வியர்வை பொங்கலும் ஆடை குலைந்தலும் ஆவன. அபி உண நிறை சுரர் பலரையும் மலை செயல் போட்கவிழ் தலையென குவடுகளோடு வெதிர்களினோடு கடுகு புவி முதல் அறவரு விரலைய நிலையுணர் புரையவரும் செவியோடு விழிவரு வரவரு திரளது குலநதியே. அவிப்பாகம் பெற நிறைந்த தேவர் யாவரையும் வருகின்ற செய்கை போல மலைச்சிகரங்கள் கீழ்ப்பட அடிமலை நீர்மேற் பொருந்தவும் மூங்கில்களும் தலைகீழாகவும் புரட்டி விரைந்து பூமி முற்றவும் கெடும்படி வரும் பிரளய நிலையை கண்டுணர்ந்த மேலோரும் காதோடு கண்களும் ஓசிய கேட்டும் நிகழ்ச்சிகளை கண்டு மஞ்ச வரு வலிமை உடையது சுரநதி. மண்பா தலம்புக்கு மால் கடல் மூடி மற்றேழுலகும் விண்பால் திசை கெட்டி இரு சுடர் வீழினும் அஞ்சாத நெஞ்சினரும் அஞ்ச வந்தது சுரநதி. வேள்வியை உடன்படும் தேவரும் கலைமேளுக்கு பயவராக சொல்லி நீங்களும் கூறினார். அள்ள விலை நிறைகள் முழுவதும் அழிவு செய்தபின் அதனின் உள்ளுற நடவென மிகு சினமொடு கரகர வழிப்பார் கள்ளிகள் பல பல கொடுவினை கணைதுதி நிகர் அயில்வாய் முள்ளுடை முதல் பல கொடு முடுகவே முடுகுவது உயர் நதியே. உயர்ந்த அந்நதி சிறந்த அவிசுகள் நிறைந்த யாகசாலைகளை சார்ந்த இடங்களும்
முழுதும் அழித்த பின்னே அவ்விடத்தில் நடவா நாற்று நடுதற்கென்று பெருங்கோபம் கொண்டு கரகர என்னும் ஒலியுடன் வழிகின்ற வாழையுடன் கள்ளிகள் பல பல கொண்டு விடுகின்ற அம்பினை ஒப்ப கூர்மை வாழ்ந்த முட்கள் பொருந்திய அடிகளை உடைய செடிகள் வளவுடன் விரையும் இயல்பினது. பகைவர் நிலத்தை அழித்து கள்ளி நடுதல் பேசப்படுகிறது. மேற்படு கலைமகள் நதியென வேற்றுரு சால் பிற்கேற்புற அவையவம் அவைகளும் ஏத்தொழில் ஏத்து எழில் உருமாறி தோற்றியவென அறல் மிசைவரு தூத்திரல் மணிமலர்கள் போற்றுரு பலகொடியுடன் எழில் பூத்தணைவது நதியே. படிங்கோ. நதி மேன்மை. நதி மேன்மை பொருந்திய சரஸ்வதி நதி ஆக வேற்று வடிவங்கொண்ட அந்நிலைக்கு பொருந்த அவள் தன்னுடைய அவயங்களும் புகழ் பெறும் வடிவுமாறி புலப்படுவன போல் நீர்மேல் வரு தூய்மையுடைய மாணிக்கங்களும் மலர்களும் போற்ற பெரும் பல கொடிகளுடனே அழகு பொழிந்து அணையா நின்றது. முத்துக்களும் நீலோற்பல மலர்களும் தாமரை மலரும் அரும்பும் செவ்வந்தி மலரும் செவ்வல்லி மலரும் வஞ்சி கொடியும் புறவும் தழுவி வந்தன வெண்க வருநெறியெதிரொரு புரிசைகள் மாளிகை நிறையாக முழு அகலுற்று இருமிடி என எதிர் தரும் மொழியோடொரு நதி வடிவாய் பருவரல் செய்ய இம்முறை வெறு பாரதி செயலதனை முருகலர் அழியென இசைபயில் நாரத முனி கண்டான். வருவழியில் எதிர்ப்படுகின்ற மதில்கள் மாளிகைகளின் நிறைகள் இவற்றை அகழ்ந்து அச்சந்தரும் இடி போல அதிர்ச்சி செய்யும் ஓசையோடும் வந்து சரஸ்வதியின் செயல் தன்னை மணங்கமலும் மலரிடை விட்டுட்டு வந்துட்டு ஒரு வரிய செய்யும் நதியல் வடிக அதிர்ச்சி செய்யும் ஓசையோடொரு நதியின் வடிவாகி துன்பத்தை செய்யும் இவ்வியல்போடும் வந்த சரஸ்வதியின் செயல் தன்னை மணங்கமலும் மலரிடை வண்டினை போல இசை பயிலும் நாரத முனிவர் கண்டனர். நாரத முனிவர் நதி வரவு கூறல் கண்டு செய்ய சடை கட்ட விழ ஓடி முனிவன் புண்டரீகனை வணங்கி எதிர் நின்று புகழ்வான் அண்டர் நாயகனின் வேள்வியை அளிக்க முனிவு கொண்டு வாணி நதியாய்க்கு குறுகுகின்ற நலரோ நோக்கி சிவந்த சடை பிணிப்பவிழ்ந்து சோரும்படி நாரதர் ஓடி தாமரை ஊனை வணங்கி முன்னின்று கூறுவார். தேவர் தலைவனே, நீ இயற்றும் யாகத்தை கோபம் கொண்டு அளிக்க விரும்பி சரஸ்வதி நதி வடிவமாய் நெருங்கி வருகின்றனள். கடிது நீ தடை ஏற்றுறுதி என களற்றலும் படியில் நான் முகன் உள்ளத்தில் உமைவங்கர் இரு சேவடி இருத்தினன் அறிந்தனர் அனைத்தும் இறைவர் நெடிய மாயனை விழித்திது நிகழ்ந்தருவார். விரைவாக நீ அதனை தடை செய் என அழுத்தமாக கூறிய அளவிலே ஒப்பில்லாத நான் மகன் மாதேவி நாயருடைய இரு திரு படிகளையும் மனத்திடை வைத்து தியானித்தனேன். சிவபிரான் யாவும் அறிந்து நீண்ட வடிவனாகிய திருமாலை அழைத்திதனை கூறுவார். வேள்வி நீ வரத ராச உயர் வேள்வி இறை நாம் வாழி அம்மகம் அழிப்பன் அடிவாணி வரவால் காளர அடிக்கடிது காத்திடுதி என்று கருதார் பாலி மும்மதில்
அளித்தவர் பணித்தருளாலும். வாசிங்க. வரதராசனே, நீ யாக வடிவினன். நாம் உயர்ந்த யாத்துக்குரிய பலனை அருள்வோமாயின் அதற்கு தலைவராவோம். இவ்வேள்வியை அளித்தற்கு சரஸ்வதி நதி வடிவாய் வருதலால் அவள் செருக்கொழிய விரைந்து காப்பாய் என்று பகைவருடைய வன்மை அமைந்த முப்புறங்களை அளித்தவர் ஏவிய அளவிலே. சரஸ்வதி நதி வடிவா வருகிறாவாம் அந்த வேள்வி அசை நிலை கால் செருக்கொழியா விரைந்து காப்பா என்று அவருடைய வெண்மை அமைந்த முப்புறங்களை அளித்தவர் ஏவிய அளவிலே. நாரணன் நதியைத் தடுத்தல் உந்து வேள்வி வினை காப்ப மனம் மூக்கி எதிர் சென்றிறைந்தி யோசனையில் நாகனை விரித்ததன் மிசை மைந்து நீலமலை போல் வழி மறுத்து மலரோன் தந்தை கண் வளர்த்தல் கண்டனன் கலைத்தலைவியே. தன்மிசை மைந்தில்ல புள்ள, தன்மிசை அமைந்து. தன்மிசை அமைந்து அமைந்து மேலாது எதிர் சென்று 5 யோசனையிலண்டு வந்திருக்கோம். நாகனை விரித்த தன்மிசை அமைந்து நீலமலை படி மிச்சத்தை நீலமலை போல் வழி மறுத்து மலரோன் தந்தை கண் வளர்தல் கண்ட நள் கலைத்தலைவியே. விரும்பினால் செலுத்தப்படும் வேள்வி செய்யை காத்த பொருட்டு உள்ளம் எழுச்சியுற்று எதிர்போய் 5 யோசனை தொலைவில் ஆதிசேடனாகிய பாம்பினை விரித்த தன்மேல் வலிமை அமைந்த நீலமலையைப் போல நதி வரும் வழியை தடுத்து பிரமனுக்கு தந்தை அறிவிசுயில் கொள்ளுதலை சரஸ்வதி கண்டாள். நாதம் என்பதிலுள்ள தொக்கது. பெற்றம் ஒன்றுயர்ந்த பொருள் பெருமான் என்பது பெற்றொன்றுயர்ந்த பெருமான் எனவும், வாதம் செய்ய திருவுள்ளமே என்பது வாது செய்ய திருவுள்ளமே எனவும் வந்தன போல கொள்க. ஊக்கி என்னும் சினை வினை சென்று என்னும் முதல் வினையோடு முடிந்தது. கண்டு சேயிடை அகன்று நெறி கண்டு வடவாள் மண்டியது நோக்கி அரிவாதி வழியின் மிண்டி நாப்பண் விழி துஞ்சமலர் வாணி விலகி கொண்ட வேகமோடு தென் திசையுறக் குறுகினால் நெடுந்தொலைவில் வரும்போது நோக்கி அவ்வழியை நீங்கி புது வழியை உண்டாக்கி வடதிசை வழி கொண்டு மிக்கு செல்ல திருமாலதனை நோக்கி பாதி வழியின் நெருங்கி நடுவில் விழிதுயில சரஸ்வதி விலகி மேற்கொண்ட வேகத்தோடும் தெற்கு திசையாக குறுகினள். அவளும் விட இல்லை, லேசுப்பட்டவன். பின்னும் அங்கவன் விடாது வினை கச்சி நகரம் தன்னில் தன்னிடை குலை என கிடை கவுளத்த வளமான் முன்னர் நோக்கி முடிசாய்த்த நனி நாணம் முதிர அன்னதென் திசையில் நீளிடை அகன்று விலகி. மேலும் அத்திருமால் விடாமல் அந்த நதி சேர்கின்ற காஞ்சியில் கரை போல கண் வளர படுத்து கிடத்தல் பொன்னிறமுடைய சரஸ்வதி முன்னே பார்த்து மிகப்பெரிய நாணத்தால் தலையை சாய்த்து அந்த தென்சை நின்று நீண்ட தொலைவில் விலகி அந்த என்னும் காட்டு பொருளின் ஒன்றும் வந்தது. திருமால் போய் வழியில கிடக்கிறார் அந்த நதியை போடாம. இது தன்னிடை குலை என கிடை கொளத்த வளமான். அது என்னது? கிடை கோளத்த வளமான் இல்ல தவளமான் அண்டி கொளத்தவளமான் என்று வருமோ? கிடை கொளத்தவளமான்
முன்னோர் நோக்கி முடிச்சாத்த அப்படியே போய் அவர் படுத்துட்டாரு அந்த நதிய போக விடாம. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நாணம் வந்துட்டுதான். பிரமணம் இந்த திருமாலை கண்டோன்னு ஒரு நாணம் வந்துட்டுதான் சரஸ்வதிக்கு, சரஸ்வதி நதிக்கு. அவதானே நதிய பெருக விட்டவ வேள்வி ஏதாண்ட வந்தவ குழப்ப வேள்வி செய்களம் அதன் குணதிசை கண் விரவி ஆளியிற் செல நடந்த நல்ல என்றன் அயன் தன் மனைவி தாழ்வு தீர்ந்த அயன் உகந்தனன் மகிழ்ந்து தலைவன் சூழ் கணங்களோடு மாயன் எதிர் தோன்றி அருள்வான். வாசிங்கோ. பிரம்மனுக்கு வாழ்க்கை துணையாகிய சரஸ்வதி யாகம் செய்கின்ற இடத்துக்கு கிழக்கு பக்கத்தில் பரவி கடலை நோக்கி விரைந்தனர். பிரமன் தாழ்வு நீக்கி உயர்ந்தனர். சிவபெருமான் சிவபிரான் திருவிழாமுந்து குளிஞ்சி சிவானங்களோடு சிவகணங்களோடும் நான் சொல்றேன் சூளுமண்டு, நீங்களே அப்படி சொல்றீங்க. நான் சூளுமண்டு சொல்லித்தாரன். இறைவனை சூழ்ந்து போயினம். திருவிழம் வந்து சூழும் சிவகணங்களோடு திருமாலின் எதிர் தோன்றி அருள் செய்வான். மாயன் கரி நிறையோன் அது ஏதோ இதுல அப்படி வருகுதான். மாலும் நதியும் வன் பெயர் பொருதல். அதே என் தலையங்க தயார பாட்டா படிக்க இங்கேயோ நிக்குது. அப்படி எனக்கு வருது. மாலம் நதியும் வன்பெயர் பெறுதல். அறுசீரடி ஆசிரிய விருத்தம். சொன்ன வண்ணனம் செய்த நீ சொன்ன வண்ணனம் செய்தவன் என்ன என்றும் ஓங்குதி வண்ணம் செய்தன வண்ணம் செய்தவன் என்ன என்றும் ஓங்குதி இத்திருப்பெருநதி மண்ணு வல்வினையெல்லாம் வாட்டுகவதி என இந்நிலத்தினிற் சிறந்தின்ப வாழ்வழிக்கவே. சொன்ன வண்ணம் செய்தமையால் நீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று எந்நாளும் உயர்க. இந்த தெய்வத்தன்மையுடைய பெருநதி மிகவும் வலிய வினை எவற்றையும் அழிக்கும் வேகவதி நதி என திருவிளையாடல் புராணத்துல படிச்சனா. இந்நிலத்தினில் ஏற்றுமுற்று தன்கண் மூழ்குவோர்க்கு இன்ப வாழ்வினை அருள் செய்க. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்னும் யதோக்தகாரி பெருமாள் எனும் ஒழுக்கும் இரவீருட்கண்ணின் நதி இப்பதி கண்ணெய்திடும் வரவு காண நீ ஒரு வேள்விக்கு நீ ஒரு விளக்கொளி என விரவினாய் விளக்கொளி. இன்றைக்கு சொன்னார் அந்த வாள்ன்றது ஒளி என்று சொல்லி. அந்த இதுல போட்டி திருவேண்ட பகுதியில ஒரு வாள் என்று வந்தது. அப்ப அது ஒளி என்று. அப்ப இது சரி இங்க இரவி இருட்கண் இன்னது இப்பதி கண்ணெய்திடும் வரவு காண நீ ஒரு விளக்கொளி என. அப்பப்பா விரவினாய் விளக்கொளி விண்டு வெண்ணமேவுக என்று அருளி எந்தை இம்முறை வேள்வி காத்தளித்தபின் இரவின்கண் இருளில் இவ்வேகவதி இந்நகரில் வரும் வரவை காண நீ ஒப்பில்லாத விளக்கொளியைப் போல கலந்தாய். ஆதலின் விளக்கொளி பெருமாள் என்ன பேர் வாய்ந்து விளங்கு என்று அருளி எமது தந்தையாகிய பெருமான் இம்முறையாக வேள்வியை ஓம்பி காத்தளித்த பின்னர் நன்னர் ஆற்று நீரென நன்னினாள் தருக்களில் மன்னி நிற்ப நோக்கி வன்றார் செய்த
இது இவன் இல்லை. தருவிட் நோக்கி இவன் உரு சரி இவன் உருவிற் ஆறுவிட் செய்த தண்டினோ நோக்கி இன்ன இவன் வாணி தன்னை ஏற்றோய்ந்த தீக்கையுற்றனன் துண்ணு சீர்கலையினாற் சோமம் ஏற்ற பின்னரே நலம் அந்த ஆற்று நீரென நன்னிய கலைமகள் மரங்களின் நிலை பெற்றிருப்பதான் அறிவால் நோக்க வலிய தருக்கனின் செய்யப்பெற்ற அத்தண்டினை ஏற்று அதனிடை விரவிய முறையின் சரஸ்வதியை உடன் கொண்டு பொருந்தி தீக்கை உற்று சிறப்பு துண்ணும் அம்ச கலை இதனால் சோமகாயம் மேற்கொண்டபின் வாய்ச்சி விடும் அந்த பாட்டை இன்னவட் பகுத்தி நீருத்துவிக்கெனப்படும் அன்னவர்க்கெனக்கிளந்தம்புயன் தன் கதை நன்மைத்திராவருணன் கரத்தளிப்ப அம்மின்னினை வாங்கி மீட்டவர் வேதன் மாட்டிருத்தினர். யாக புரோகிதர் என்றும் பெயர் யாக புரோகிதர் என பெறும் தம்மையாலே இக்கலைமகளை அத்தண்டத்தினின்றும் வேறு பிரிப்பாய் நீ என்று கூறி பிரமனை அத்தண்டத்தை அகத்திய முனிவர் கையிற்கொடுக்க அந்த கலைமகளை அத்தண்டத்தினின்றும் வாங்கி பிரித்து அவ்விருத்துவிக்குகள் அப்பிரமன் பக்கத்தில் இருந்தருளினார்கள். மீண்டு திசை முகன்றன் பால் மேவிய வன்யவாணி மகிழ்ந்தாங்கு வேண்டிய தன்னரும் கொண்டே துணவியுமாகி காண்டகுபாங்கர் இருப்ப காதலன் வேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறை தண்ணீராடினன் வல்வினை என்றான். மீளவும் நான் முகன் தன்னிடத்து பொருந்திய கலைமகள் மகிழ்ந்து அவ்விடத்து தன் வடிவை விரிய கொண்டு யாக பத்தினியாய் அழகுமிக தன் கணவன் பக்கத்தில் இருப்ப அவ்வம்மை கணவனாகிய பிரமன் வேள்வியை முற்றுவித்து அப்பொழுதே விதிப்படி அவமிருந்த ஸ்நானம் செய்து வலிய வினைகளில் நீங்கினான். யாக முடிவில் செய்யும் அவமிருத ஸ்நானம் புகழ் அபவிரத நன்னீர் ஆடினான் என வருதல் காண்க. இறைவன் காட்சி கொடுத்தல் அக்கண்ணிலிங்கத்தின் முன்னர் அணைந்து மனைவியர் மூவர் துங்கவசிட்டன் முதலோர் சுராசுரர் சூழ்ந்து துதிப்பத் தங்கும் அவை கண்ணிருந்து சம்புவை உள்ளத்திருத்தி பொங்கிய அன்பில் தியானம் புரிந்து வழிபடும் போது சிவத்தானத்தில் சிவலிங்க பெருமான் திருமுன்பு சென்று சரஸ்வதி சாவித்திரி காயத்ரி என்னும் மனைவியர் மூவரும் தவத்தால் உயர்ந்த வசிட்டர் முதலானோரும் தேவரும் அசுரரும் உடன் சூழ்ந்து துதிக்க அவர் அவைக்கண் தங்கியிருந்து இறைவனை தனது உள்ளத்தில் எழுந்தருளிவித்து மேலெழுந்த அன்பினால் தியானித்து வழிபடும் காலத்தில் சம்பு சுகம் உண்டாக்குவவன் எம்பிரான் இன்பமாக்கலின் சம்பு. வானையல்கள் அண்டிபடி வானயங்கள் கலிப்ப மலர்மலை அண்டர் சொரிய ஊனமில் சாமரை ஏந்தி உருத்திரம் மாதர் இரட்ட பான்மையினாற் கந்தருவர் பாடி விருதெடுத்தோத ஞான சனதர் முதலானோர் நன்னீர் உடையத்த தேவதுந்துமிகள் ஒலிக்கவும் தேவர்கள் மலர்மலை ஒழியவும்
உருத்திரர் மகளிர் குற்றமில்லாத சாமரையை ஏந்தி வீசவும் கந்தர்வர் தம் இயல்பால் வெற்றி விருதுகளை எடுத்து பாடி புகழவும் ஞானம் கைவரப் பெற்ற சனந்தர் முதலானோர் நெருங்கி இருமருங்கு நின்று துதிக்கவும் சனந்தர் முதலானோர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் சனகர் எனப்பெறுவோர் ஊனமில் சாமரை மை நீட்பின் வாழா கவரிமான். அந்த கவரிமான் ஒரு மயில் விழுந்தாலும் செத்து போவோம் அம்மா அதுன்ற மானை எடுத்துதானாம் இந்த கவரி அந்த வீசுறது அந்த கோயில்ல வீசுறது அது செய்யறது. படிச்சு விடுங்க ஒரு ஆள் யாருண்டாலும் எண்டிசையாளர் முடிகள் இணையடி தாங்கி நடப்ப வண்டுளர் கோதை உமையடி மடித்தலை மீதுறக் கொண்டு பண்டை மளவிடை ஏறி பண்ணவர் தம்பெருமானும் வெண்டடம் ஏர்குல எய்தி விளைதரு காட்சி அளித்தான். அட்டதிக்குப்பாளர்கள் தனது தலைகளில் 2 திருவடிகளை தாங்கி நடப்பவும் கடவுளர் தலைவனாகிய இறைவனும் வண்டுகள் ஒலிக்க மலரணிந்த கூந்தலுடைய உவ அம்மைக்கு தன் தளத்திற்மேற் பொருந்த இருத்தி தன் பண்டையுடைய இரு இளைய விடையை ஊர்ந்து தேவர் பிரானாலும் விண்ணிடமெல்லாம் அழகு விளங்கத் தோன்றி விரும்பத்தக்க தரிசனம் தந்தருளினார். இணையடி திருப்பாதுகைகள் என்றும் இளமை மாறா விடை என்பர் பண்டை மலவிடை ஏறி என்றனர். மலவிடை ஏறி என் புனல் போல் மலவிடை போல என் புலி சிவாத்தான படலம் இல்ல கண்டு கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காதல் கைமிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்தகை சென்னையில் விண்ட மொழிகள் குளர இன்ப வெள்ளத்திடையாடி மண்டனில் வீண்டு வணங்கி மறைமொழி கொண்டு துதிப்பான். பிரமன் கண்டு இருக்கை விட்டெழுந்து எல்லையற்ற பேரன்பு கைகடந்து மயிர் சிலிர்த்தல் மலியவும் குவித்தகைகள் சிறமேலேறவும் தளித்து வெளிப்படும் மொழிகள் குளரவும் பேரின்ப வெள்ளத்து திளைத்து நிலமுற வீண்டு வணங்கி மறை மொழிகளால் துதி செய்வான். போற்றி செய்தல் அடியவர் இழைத்த குற்றம் அனந்தமும் பொறுப்பாய் போற்றி கொடியவர் தம்மை செய்யும் குற்றம் கண்டு பொறுப்பாய் போற்றி ஒடிவரு வணக்க முற்றும் கைக்கொள்ளும் உடையாய் போற்றி முடிவிலா மொழிகட்கெல்லாம் பாச்சிய முதலே போற்றி அடியவர் செய்த குற்றம் அனைத்தையும் பொறுத்து கொள்வோனே வணக்கம் செய்யும் குற்றம் நோக்கி அது தீர தீயோரை தண்டன் செய்வோனே வணக்கம் குற்றமற்ற வணக்கம் முழுவதும் கைக்கொள்ளும் அனைத்துயிரையும் அடிமையாக உடையோனே வணக்கம் அளப்பிலா மொழிகளெல்லாம் வாசகம் அனைத்துக்கும் பொருள்களின் முதற் பொருளே வணக்கம் பிற தெய்வங்கள் சிற்றறிவும் சிறுதொழிலும் வினை பயமும் பிறப்பும் சுதந்திரமின்மையும் உடையன. இவை அனாதிய அதாவது இயல்பு நீங்கியுள்ள சிவபெருமானே முற்றறிவும் தனி முழு முதலுமாய் தெய்வங்களுக்கிடமாக நின்று ஏன்று கொண்டு பயனை அளிப்பவன் ஆகலின் வணக்கம் முழுதும் கைக்கொள்ளுதற்குரிய உரிமை இயல்பாக உடையான் என்க. நன்றி படி. சீத நீர் உலகம் போற்றும் தேவர்கட்கும் தேவே போற்றி கோதர உன்னை காட்டும் குருவே போற்றி பூதநாயகனே போற்றி புரிசற்கு ஈசா போற்றி பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி குளிர்நீர் சூழ்ந்த உலகிடை ஆன்மாக்கள் துதி செய்யவும்
கடவுளார்க்கு கடவுளே தேவதேவனே காத்தருள்க. குற்றமற்ற உண்மை பொருளை அனுபவ பொருளாக உணர்த்தும் ஆசாரியார்க்கும் ஆசாரியனே காத்தருள்க. ஐம்பொழும் பூதங்களுக்கும் தலைவனே காத்தருள்க. விரும்பப்படுகின்ற ஐஸ்வர்ய சம்பந்தம் உடையவர்க்கும் ஈசனே மகேசனே காத்தருள்க. இடப்பாதியில் உமையம்மையை ஏற்றருளிய பசுபதியே காத்தருள்க காத்தருள்க. அவங்க படிச்சு விடுங்க. ஒரு முறை 10 100,000 உனதாள் உனதுதாள் போற்றி மருவம் பொருளே போற்றி மறுவலும் போற்றி போற்றி இருள் நிறமிடற்றாய் போற்றி என்றும் நாத்தழும்ப ஏற்றி திருமரக் கடவுள் போற்ற சிவபுரான் அருளி செய்யும். ஒரு முறை 10 முறை 100 முறை 1000 முறை உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். எப்பொருளும் உடனாய் நிற்கும் அரிய பொருளே வணக்கம். ஒரு மறுமுறையும் வணக்கம் வணக்கம். திரு நீலகண்டனே வணக்கம் என்று பிரமன் துதித்து போற்று சிவபெருமான் அருளி செய்வர். இறைவன் வர கொடுத்தருளல் உவந்தனம் மறையோயுண்டன் பத்தியின் நுறி நோக்கி சிவந்தரும் மம்பால் நீ முன் விட்டவா திருவாலோடும் பவந்தரும் உலகமெல்லாம் படத்தியாம் என்று நல்ல தவம் திகழ் வேதன் மற்றும் இது ஒன்று தாழ்ந்து வேண்டும். வேதியனே உன்னுடைய பேரன்பின் புரளாமையை நோக்கி மகிழ்ந்தனம். நன்மை புரளாமையை நோக்கி நன்மையை செய்யும் எம்முடை நீ முன்னர் விரும்பியவாறு திருமாலோடும் புறப்பு பெறும் உலகம் முழுவதும் சிருட்டி செய்வாயாக என்று அருள் செய்ய தவத்தால் விளங்குகின்ற பிரமன் மேலும் ஈதொன்றை தாண்டு வேண்டுவான். எந்தன் ஆத்தானமாக யானுரை இருக்கை தன்னை யுந்தன் ஆத்தானமாக கோடலான் உம்பரே நன்று மித்தானமென்று நவில் சிவத்தான பேரால் நின்றுட இங்கு நாளும் நீ இனி துறைதல் இனிது உரைதல் வேண்டும். பாருங்க, என்ற நாத்தானம் பிறகு உந்த நாத்தானம் பிறகு நன்று மித்தானம் நவில் சிவத்தானம். பார்த்தீங்களா எத்தனை தானம் வந்து நாளுக்கும் வித்தியாசமா இருக்கு. என்னுடைய இருப்பிடமாக நான் உரைகின்ற இருக்கையை, அதாவது எந்த நாத்தானம் என்றது அங்க இருப்பிடம் இருக்கின்ற இருப்பிடமாக கொள்ளுதலை தேவதலைவனே பெரிதும் இவ்விடம் என்றும் பேசப்பெறும். என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இருப்பிடம். பிறகு நன்று மித்தானம் பெரிய இவ்விடம், அதான் தலைவனே பெரிதும் இவ்விடம் என்றும் பேசப்படும். அந்த நன்று மித்தானம் என்று சொல்றது இவ்விடம் என்று பேசப்பெறும் சிவாத்தானம் என்னும் பெயரால் நிலைவர இங்கு எக்காலத்து நீ இனிதா எழுந்தறிழுத்த வேண்டும். நல்ல ஒரு பாட்டு. நின்னருட்குரியனையாகி அண்டி அண்டி இருக்கு நின்னருட்குரியோனாகி நின்பனை தலை நின்றான உன்னடி இணைக்கில் பத்தி உலப்புறாதடியேன் என்றும் நன்னறி ஒழுகச் செய்யாய் நவில் சிவாத்தானத்தெய்தி என்னரேனும் நின்னை ஏத்தினோர் கோடி. நின்னருளுக்கு பாசத்தினரான நின் அருள் தொண்டில் தலை நின்று உன்னுடைய திருவடியின் கீழ நீங்காத வேரன்பு கெடாது அடியன் என்னாலும் சிவனறியில் ஒழுகுமாறு அருளை செய்வாய். சிவத்தானம் எனப்படும் இங்கெய்தி நின்னை துதித்தோர் எத்துணை கீழ் மக்களினும் அவரையும் உய்யக் கொள்வாய். இறைவனிடத்து பேரன்பு நிலவர ஒழிக்கினால் நிற்றலும் அவனே அருள் செய்ய வேண்டும். ஆகலின் குறை இறைந்தனர் எனவே எனினும் என்பதன் பொருளை என்னரே ஆயினும் யாவதொன்று எண்ணுதல். கந்த புராணம் என்பது. என்ன போல செய்தாலும் இறைவனை சரணடைந்தா எல்லாம் நீங்கி போமா.
உவா முதற் சிறந்த நாளின் உடைதிரை பிரமதித்தத்து அவாவுடன் ஆடிச் செய்யுங் கடன் முடுத்து அடிகள் உன்னை தவாத சிவாத்தானத்து வழிபடுந்தகையோர் செல்வக் குவாலொடும் இனிது வாழ்ந்து முத்தீட் கூடச் செய்வாய் அடிகளே. பௌர்ணமி அமாவாசை முதலிய சிறந்த நாட்களில் கரையில் மோதி உடைகின்ற திரையுடைய பிரம தீர்த்தத்தில் விருப்பமுடன் மூழ்கி செய்யும் அனுட்டானதிகள் முடிந்து உன்னை கெடாத சிறப்பினுடைய சிவானந்த தலத்தில் வழிபாடு செய்யும் தக்க ஒரு பெருஞ்செல்வம் குவியலோடு இனிது வாழ்ந்து கழித்து முப்பேட்டினை முத்தி அந்த பேட்டினை என்று வந்தாலே முன்னுக்கு முத்தி தானே வரும். முத்தி பேட்டினை தலைப்படச் செய்வாய். என்றிருந்தேத்த எல்லாம் அருள் புரிந்திலங்கத்தோங்கோன் ஒன்றினன் நயனும் மாலை உலகொடும் விளங்கி நீளத் தொன்றுபோல் முறையான் நல்கித்து வளரு சிவாத்தானத்தின் மன்றவன் அருளான் முன்னர் வைகினன் உலகை கூண்டு ஆனந்தம் கூர்ந்து உவகை கூர்ந்து என்று குறையிருந்து துதிக்க யாவும் திருவருள் பாலித்து எம்பெருமானார் சிவலிங்கத்தில் வேறற விளங்கினார். பிரமனும் திருமாலை உலகொடும் ஒடுக்கி மீளவும் அவ்வொடுக்கியவாறே தோற்றுவித்து குற்றமற்ற சிவானந்தானத்தில் கூத்த பெருமானின் திருவருளால் அவர் திருமுன்பு மகிழ்ச்சி மீக்கூர்ந்து வைகினன். முந்துர மனத்தை தோற்றினன் அதன்பால் முழங்குகாயத்திரியதனில் சந்தைகள் அவற்றிற் சாமம் அச்சாமன் தன்னிடை எசுர்கள் அங்கவற்றின் மைந்துடை நெடுமால் அவனிடை பைங்கூழ் பயிர்களின் மதியம் அம்மதியின் உந்துரும் பசுக்களின் மகவான் உவனிடை உலகலாம் தந்தான் முன்னதாக மனத்தை படைத்தனன். ஓகே, அம்மனத்தின் கண் ஒலிக்கின்ற காயிரத்தி மந்திரத்தையும் வேத சந்தசுகளும் காயத்திரி அதில் சந்தைகள். ஓகே, சந்தசுகளும் அவற்றில் சாம வேதத்தையும். ஓகே, அதனுடைய ஐயோ ஜசூர் வேதத்தை எப்படி எழுதி வச்சுக்கிறான். நான் அப்படித்தான் யோசிச்சான். அச்சாமன் தன்னிடை ஜசூர் ரெண்டு போடாம ஜெசூர் இஞ்சையும் எசூர் ரெண்டு போட்டு வச்சுக்கிறேன். ஜசூர் வேதத்தையும் அங்கவற்றின் வலிமை அமைந்த திருமாலையும் அவருடைய பசிய பயிர்களையும் அப்பயிரிடை சந்திரனையும் அச்சந்திரனத்து வெளிப்படும் பசுக்களின் என்று இந்திரனையும் அவனிடத்து உலகஞ்சாவையும் உதவினன். சந்தசு ஆரிய யாப்பின் இலக்கணமா. படியும் என்று இம்முறை ஒருவர் பெரிய பாட்டு போல இப்படி போட்டு வச்சிருக்கிறார். இம்முறை ஒருவர் ஒருவரை படைத்து செருக்கும் மற்றவர்களை பெறமென் உருமைவல் வினையான் மருளுனர் மருள் உண்மை நூல் உணர்ந்தருள் கூடும் செம்மையூரெல்லாம் பீடமிடற்றடங்கி தேவரை புறந்துயர் குணங்கள் மும்மையும் கடந்த முதல்வனே எவர்க்கும் மூல காரணன் என தெளிவார். இங்கனம் ஒருவர் ஒருவரை சிருடித்ததால் செருக்கடையும் இவர்களை முதற்பொருள் என்று நினைத்து முற்புறப்பில் செய்த தீவினையால் மயங்குவோராக மேலே தவத்தால் மெய்நூல்களை உணர்ந்து திருவருளத் தரப்படும் திருவியலாய் செவ்வியோர் யாவரும் விடத்தை கண்டத்தடக்கிய தேவரை காத்து முக்குணங்களையும் கடந்து உயர்ந்த தனி முழுமுதற் பொருளே யாவர்க்கும் மூல காரணம் என தெளிவார் ஆவார்.
ஓரோர் சொல்லையும் இறைவன் செயலையும் அன்றி ஓரோர் செயலையும் ஓரோர் செயலையும் இறைவன் அருளாற் பெற்று அதனை மறந்து செருக்கு நிலை அடைந்த செய்தியை இழிநிலை அடைந்த செருக்கு இழிநிலை அடைந்த செய்தியை பல வரலாறு நூல்களில் காணலாம். வல்வினையால் எனவே தவத்தால் என அறிதற்குரிய காரணம் வருவிக்கப்பட்டது. உயரென்னும் அடைகுணங்களுள் ஏற்றிழிவு உடையவற்றிற்கு பொருந்தாமையான் கடந்து உயர்ந்ததென கொள்ளப்பட்டது. நிற்குணன் குணாதீதன் என்னும் திருநாமங்கள் இம்மூன்றையும் கடந்த விளக்கும். அது இறைவனை சொல்றானே குணாதீதன் பெண் குணத்தான். இந்த மூன்றினையும் கடந்ததைத்தான் விளக்குமாம் இந்த நாங்கள் படிச்சது. திருநாமங்கள் இம்மூன்றையும் கடந்தமே விளக்கும். பெண்குணன் என்பது அருட்குணங்கள் எட்டனையும் உடையோன். அதான் அந்த குணத்தான். ஆகவே முரணின்மை அறிய மும்மை மூன்று தெரிமான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் என புலி போல என் ஒளிக்கு போல பிரமன் முதலான முத்தேவர் அவாந்தர காரணர் சிவபிரான் ஒருவனே காரணர்களை படைத்து காத்து அளிக்கும் மூல காரண நினைத்தெழுதல் வேண்டும். சிவாத்தான படலம் முற்றிட்டு எண்குணங்களவை இறைவன் எண்குணங்கள் யாருக்கு தெரியும்? ஒன்றொண்டா சொல்லுங்க பிள்ளை என்று சொல்லுங்க தெரிஞ்சத. தன்னறிவு தன் பயத்தனாதல் தனக்கு நேர் இல்லாதவன். இல்ல தன் பயத்தனாதல் சொன்னா சரி, அந்த தனக்கு நேர் இல்லாதவன் வரக்கூடாது, அதுக்குள்ளேயே அது வந்துட்டுது. தன் பயத்தனாதல், மற்றது தூய உடம்பினாதல், வேற தனாவ காண இல்ல ஒழிச்சிட்டுது. இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல், வேற முடிவில் இயற்கை உணர்வு, முற்றும் உணர்வு, இயல்பாகவே பாசமின்மை, பேரருளுடைமை, அளவில்லா ஆற்றல், வரம்பின்மை, வரம்பின்னுடைமை. இது பார்த்து சொல்றேன் எனக்கு அப்படியே எனக்கு அப்படியே தெரியுது. கொஞ்ச நேரம் இங்கேண்டு வந்தா தேடி அதுக்கடையில எடுத்து போட்டாங்க. அவங்க முதலே தெரியும் கேட்க போறாண்டு. சரி, மணிகண்டேச படலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் படிப்போமே. அண்டி ஏழுமே உங்களுக்கு எத்தனை மணி? 5 மணி ஆயில்ல எங்களுக்கு. சரி, நான் பாச்சு. மணிகண்டேச படலம் 7 சீரடி ஆசிரிய விருத்தம் நிமிருகால் உலக்கம். படிங்க வேற நீங்கள் சக்குணமாக்காண்ட படிங்கோ. உசாரா படியுங்கோ, உங்களுக்கு வாசிக்க தெரியும். உசாரா படியுங்கோ. நெடிந்து தாழ்வாய் தோறும். அது பாட்டு இல்ல படியுங்கோ, வாசியுங்கோ. அதுக்குதான் தர பாட்டா இல்ல, சும்மா வாசியுங்கோ. பாட்டு போடாம கிடக்கு. அப்ப நான் படிக்கிறேன் பாருங்க. நிமிரு காலுலக மிகை உடைந்தல் வாய்தொரு நரவம் உமிழ் மலர் தடஞ்சூள் சிவாத்தானத்துண்மையை தெரிந்தவாறுரைத்தாம் அமிழ்தமுங் கைப்பக் கூழாங்குளாமாகி அறிஞர் தாம் கழகங்கள் தோறும் தமிழ் தெரி காஞ்சி வரப்பினில் மணிகண்டேச்சர தலத்தியல் புரைப்பாம். படிங்கோ. வண்டு காலால் மிதிக்க அரும்பு முருங்குடைந்தளர்ந்து நீண்ட இதழ்களுடைய தோறும் தேனைச் செரிகின்ற மலர்கள் நிரம்பிய தடங்கள் சூழ்ந்த செல்வ சிர தானத்தினது தோற்றத்தை அறிந்த அளவிலே கூறணும். நாவால் நுகரப்படும் தேவருணவாகிய அமிழ்தமும் கசக்கும்படி அறிஞர்கள் கூட்டமா களங்கள் தோறும் இருந்து தமிழை ஆராய்கின்ற காஞ்சி எல்லையில்
மணிகண்டேசன் என்னும் திருத்தலத்தின் வரலாற்றினை கூறுவோம். இதை என்ன பிள்ளைண்டு விளங்கப்படுத்துங்க, என்ன சொல்லி இருக்குதுல? வண்டு காலால மிதிக்கத்தானாம் அந்த அரும்பு முறுக்கேறி மலர்கள் அலறுதான். நீண்ட இதழ்களிடத்தவும் தேனை சொருகின்ற மலர்கள் நிரம்பிய தடாகங்கள் குறைந்த செல்வ சிவாத்தானத்தினது தோற்றத்தை அறிந்த அளவிலே கூறினோம். தெரிஞ்ச அளவில் நாங்க சொல்லி படிச்சிட்டோம் என்று சொல்லினோம். நாவால் நுகரப்படும் நாவால் நுகரப்படும். நாங்க படிக்கிறதால நாவால் தான் அதை நுகர்றோம். அமிர்தமும் சுவைக்கும்படி அறிஞர் கூட்டம் கூட்டமாக களங்கள் தோறும் இருந்து தமிழை ஆராய்கின்ற காஞ்சி எல்லையில் மணிகண்டேசம் என்னும் இத்திருத்தலத்தின் வரலாற்றினை கூறுவோம். எல்லாரும் இந்த செய்யணும். அமர்ந்த மிஞ்சுறு என்பது எழுத்து நிலை மாறி இல்ல அது வாசியுங்க, அது வாசியுங்க. மிஜுரு என்பது எழுத்து நிலை மாறி நீமி. அது முதல் பாட்டுக்கு இது முடிக்க இல்லையா? வாசிக்கிறீங்களா அம்மா? இல்ல நீங்கள் படிங்க. மிஜுரு என்பது எழுத்து நிலை மாறி நீமீர் என்றாகியது. விசிறி விசிறியாயது போல, சிவிரி விசிறியாவது போல இதனை மியரு விளங்க கச்சி ஏகம்பம் என்பதுல உண்மை தோற்றம் உண்மை புறத்தலையும். சரி, அடுத்ததுதான் பாட்டு படிக்கும். பாட்டாளி உளரும். பாட்டாளி உளரும் கற்பக நருந்தாற்பனி முடி கடவுளர் தாமும் வாட்டிரல் படைத்த அசுரரும் முன்னாள் வல்வினை இறப்பினும் கஞ்சி வெட்டனர் சாவா மருந்தினை பெறுவான் வெறினாரா பொப்புளித்து அலர்ந்த தோட்டணி கமல கிழவனை எய்தி துணையடி பழிச்சி நின்றுரைப்பார். இசை பாடி வண்டுகள் சுழலும் கற்பக மலரின் நிறைய மாலையை அணிந்த குளிர்ச்சியுடைய முடிசூடிய தேவரும் வாழ்வலிமை படைத்த அசுரரும் முற்காலத்தின் நீக்கலாகா வினைவழி நிகழும் இறப்பினுக்கு அஞ்சி சாவாமைக்கு காரணமாகிய மருந்தினை பெறுவான் விரும்பி வாசனை கொண்ட தேனையை உமிழ்ந்த மலர்ந்த இதழ் பரிசை உடைய தாமரை மலரில் விளங்கும் பிரமனை அடைந்து இணையடிகளை துதித்து நுண்டுரைப்பார். அதுவும் அந்த சேர்ந்ததுதான் படியும். கற்பக மலரில் வண்டு மூச்சாமையின் வனவடை இனவடை சாவா மருந்து உண்ணப்படும் பொருள் அமிர்தம் சாவா மருந்து சாவாமைக்கு காரணமாகிய மருந்து. முக்குணப்பகுப்பின் மூவுரு கொண்டு முத்தொழில் இயற்றியோ எங்கும் தொக்கனின் விழிப்பின் இமைப்பினிலமக்கு தோற்றமும் ஒடுக்கமும் ஆமாள் ஒக்கனாம் இறப்புக்கு அஞ்சி வந்து அடைந்தோம் உளப்புறாதிருந்து போர் உரியத்தக்கதோர் உபாயம் தெரித்தமக்கூரையாய் தலைவனே என்பது கேட்டு நல்ல ஒரு பாட்டும் பொருளும் பெறப்போகுது. ராசதம் சாத்விகம் தாமதம் என்னும் முக்குணக பகுப்பினால் பிரமன் மால் உருத்திரன் வடிவு கொண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் யாண்டின் நடத்துவோய் உனக்கமைந்த பகலு இரவினில் பல் பிறப்புகள் எங்களுக்கு நிகழும் யாம் ஒரு சேர இறப்பினுக்கு அஞ்சி வந்து அடைந்தோம் இறவாது வாழ்ந்து போரை செய்ய தகுந்தோர் உபாயத்தை ஆராய்ந்து எங்களுக்கு உரைத்தல் வேண்டும் தலைவனே என்று கூற கேட்டு காலபேதம் அதிகாரிகளின் திறத்தால் இங்கனம் வருவன உள சத்துவ முதலிய குணங்களாவன மூவராகிய கடவுள். திருக்குறள்ல முதல்ல இந்த தியோவதாரி திருக்கோவையர்ன்னு தெரியல. பிரமனுக்குரிய ஒரு பகலில் 14 இந்திரர்கள்
இறப்பார்கள். பிரமனுக்குரிய ஒரு பகலில் 14. அப்ப ஒரு பகல் என்றா எங்களுக்கு ஒரு வருஷம். பிரமனுக்குரிய ஒரு பகலில் 14 இந்திரர்கள் இறப்பார்கள். கால பிரமாணம் என்னும் நாங்க முதல் படிச்சிட்டோம். கால பிரமாணம் என்னும் தலைப்பிற் காண்க. அண்டி படிங்க. மடநடை மடநடை கலைமான் இளமுலை திளைக்கும் மார்பினன் அவரோடும் எழுந்து நடலதீர் காட்சி வைகுந்தவரை பின்னன்பூனும் விழியுறக் கண்டான் படவரா அணையின் முனிவரர் பளிச்ச மலர் மகள் பாதாம்பியம் வருட அடர் சிறை களலுன் முதலியோர் சூழ அருதுயில் அமர்ந்த நாயகனை. மடப்பம் வாய்ந்த நடையினுடைய கரமகளின் போகம் நுகரும் பிரமன் அவருடன் போய் துன்பம் தீர்த்த இனிய காட்சி அமைந்த வைகுந்த உலகத்தை நன்னி 1000 படம் கொண்ட ஆசிரியனாகிய பாயலில் முனிவர்கள் துதி செய்ய திருமகள் பாதமலர்களை கைவரச் செய்த சிறகுகளை உடைய கருடாழ்வார் முதலியார் சூழ்ந்த திருப்பயோக நித்திரையில் விரும்பியிருந்த நாயகனை கண்குழி கூற தரிசித்தனன். கண்டு நாத்தழும்பத்தனித்தனி துதித்து கண்டுயிலெழுப்பி முன்வணங்கி முண்டகன் முதலாம் சுராசுரர் குழுமி மொழிவரால் இறப்பினுக்கு அஞ்சி ஒண்டலிற் சரணம் சரணம் என்றடைந்தோம் உலப்பினை கடக்குமாறுமக்கு தந்துளாய் அலங்கருணை அங்கடலே சாற்றென நாரணன் எழுந்து படிங்கோ. கண்டு நாத்தலும் பேரினை தனித்தனி துதி நாத்தலும் பேரை தனித்தனி துதி செய்து துயிலுடைய நிலையால் துயிலெழும்பி திருமுன்னர் வணங்கி மாலர் சுரரும் அசுரரும் நெருங்கி முடிவர் யாம் இறப்பினை அஞ்சினோம் ஆகலின் விளப்புடைய தளிரையொக்கும் திருவடிகளை புகழடைந்த எங்கள் இறப்பினை தவிர்க்கும் வகை துண்ணிய தூளாய் மாலையாக தரித்த கருணைக் கடலே சாற்றுக என நாராயணன் எழுந்து. மியூட் பண்ணுங்க, உங்களோட விட்ட சத்தம் வருது. நடிது போதன்னி செய்வகை துணிந்து நீர் மற்றஞ்சவிழில் இனி நாம் முடிவுறா திருப்பக்கடல் கடைந்தெடுத்து முனிவர பருகுவாம் அமிழ்தம் கடிபடும் அமிழ்தம் பருகிடின் நிரப்பை கடக்கலாம் என்றலும் களி கூர்ந்து அடியினை வணங்கி கடையுமாறுவாரளக்கரை என வினாவினரால் நீண்ட பொழுது சிந்தித்து செயல் வகையை தெளிய உணர்ந்து நீவர் 5 தலை தவிர்வீர் நாம் இனி இறவாதிருப்பதற்கு திருப்பாற்கடலை கடைந்தெடுத்து விருப்புற அமிர்தத்தை பெருகுவாம். நரஞ்சுவையுடைய அமிர்தத்தை பெருகிடின் மரணத்தை தவிர்க்கலாம் என்று கூறிய அளவிலே மகிழ்ச்சி மிக்க திருவடிகளில் வணங்கி திருப்பாற்கடலை கடையும் வகை எங்கனமென வினாவினார். இந்திரை கொழுனன் உளத்திட எண்ணி எறிபுணல் அருவியஞ்சாரல் மந்தர பரம்பு மத்தன நாட்டி வாசிகி கயிறென பூட்டி சுந்தர திருப்பாற்கடலினை கடைந்து சுவை அமிழ்த்தெடுப்பம் என்று உரைப்ப அந்த நாள் அவர்தாம்
பெற்ற பேருவகை யார் எடுத்து இயம்ப வல்லவரே. இலக்கு விநாயக நுளத்தினில் நினைந்து அலையெறுகின்ற புனல் கொண்ட அருவி சூழ் சாரலினையுடைய மந்தர மலையை மத்தாக நாட்டி வாசியாய பாம்பை கயிறாக பூட்டி அழகிய திருப்பாட்கடலை கடைந்து சுவையுடைய அமிர்தம் பெறுதும் என்று விளக்கம் கூறிய அப்பொழுது அவர்கள் தாம் பெற்ற பெருமகிழ்ச்சியை யாவர் எடுத்து இயம்ப வல்லவர். அதான் சாவா மருந்துன்றது அந்த அமுதம் தான். கிடைக்கும் அப்ப எங்களுக்கு. கடல் கடைந்த அமுது காண முயலல் கரை பொருதிறங்கும் பெண்டிரை இருப்பார் கடலிடை யாவருமெய்தி நிறைமணி குவட்டு மந்தரம் நிறுவி நெளியுடல் வாசுகி சுற்றி வரைபடு திரள் தோல் அசுரரும் சுரரும் வழிப்புலினில் அவர் தம்மை நோக்கி விரைந்து நரார் துளிக்கும் பசுந்துளாய் அலங்கல் விண்ணவன் ஒன்று பேசுவனால் கடையிடை மோதி ஒலிக்கும் வெள்ளிய திரைகளுடைய வார்க்கடலில் யாவரும் எய்தி வரிசையாக கிடக்கின்ற மணிகளை கொண்ட சிகரங்களை உடைய மந்தர மலையை நிறுவி நெழுகின்ற உடலையுடைய வாசுகியை சுற்றி மலையை ஒத்த திரண்ட தோழரசுரன் தேவரும் தோழ அசுரரும் திரண்ட தோல் அசுரரும் தேவரும் இருதலை பற்றி வலித்து இழுக்கும் காலை நறுமணம் தேன் இவற்றை சிந்தும் பசிய தோள மாலை அணிந்த திருமால் அவர் தங்களை பார்த்து ஒன்று கூறுவார். இது திறத்தவருள் வான் சுவை அமிழ்தம் எருளினாட் கடைந்தெடுத்தவரே வருகிடத் தகுமால் ஏனையோர் எய்தற் பாலதன் என்பது கேட்டு பொருதிரல் அசுரர் மகிழ்ந்தெழுந்தார்த்து பொறியரா இருவுடை பற்றி தரு வலிமிகியால் ஈர்த்தனர் அசலம் தன் பெயர் நாட்டியதன்றே. நீங்க வாசிங்க, நீங்க சத்தம் கேக்குது, வாசிக்க உங்களுக்கு டிஸ்டர்ப். வானவர் தானவர் ஆகிய இரு வகுப்பினருள் தம் வலிமையாட் கடைந்து மிகு சுவையுடைய அமிர்தத்தை கண்டவரே பருகிடத்தக்கவர் ஆவர். பிறர் எய்தற்பாலர் அல்லர் என கூற கேட்டு போர் செய்யும் வலிமை அமைந்த அசுரர் மகிழ்ச்சியும் எழுச்சியும் கொண்டு ஆரவாரித்து புள்ளிகளையுடைய வாசுகின் இருமருங்கும் பற்றி மிகு வலி கொண்டிழுத்தனர். அசலம் பிறலாது நின்று தன் பெயரை நிலைநிறுத்தியது. அமிர்தம் கண்டவரே அதற்குரியவர் என கேட்டு வலியுடையேம் யாமே என மதித்தமையின் அசுரர் ஆரவாரித்தனர். அசலம் அசைதல் இல்லது பற்றி மலைக்கு பெயர். அது ஒரு மலைக்கு பெயர் அமையனண்டா அது அசையாது நின்ற பெயரை நிறுவியது என்க. அசலமண்டா ஒரு மலைன்ற பெயரா. இயக்கல்லாற்றாமை இழைத்ததானவரை கடவுளர் நோக்கி வியத்தகழுந்து நீரினி விடிமின் என்றெய்தியவா சுகியை வயத்துடன் பற்றி இருந்தனர் அவரும் வழியில் தைத்தனர் நின்றார் செய்யத்தகு திறம் ஏதினை என யாரும் சிந்தையிற்கவலை கூர் பொழுது அசைத்தலும் ஆற்றாது உள்ளம் மெலிந்த அகரரை அசுரரை எதிர் நிற்கும் தேவர் குழாம் நோக்கி அதிசயிக்கத்தகும் வகையில் உள்ள தெளிச்சி கொண்டு நீவிர் இனி விடுமின் என்று நெருங்கி வாசுகியை வலியுடன் பற்றி இழுத்து தேவரும் வெண்மை இழந்து இழைத்து நின்றனர். செய்யத்தக்க வகை இனியாதென யாவரும் மனக்கவலை மிக கொள்ளும். அப்பொழுது விடுமின் என்னும் அடுக்குத்தாம் வல்லவர் என்னும் துணிவு பற்றியது. வலன் உயிர் சகுத்தவானவன் உயிர்த்த வாளியாங்குரங்கின தலைவன் பல கடலிடத்து சென்று பாண்ட ரங்கன் பாதாம்புயம் அர்ச்சனை புரிவான் புலன் உயர் சுரப்பினாயிடை இயல்பாட் போதலும் மாலயன் முதலோர் நலமுற நோக்கி
உவகை மீதூர நல்வரவேற்று நின்றனரால் வலன் என்னும் அரசு அசுரனை அளித்த வலாரி என்னும் இந்திரன் என்ற வாலியாகிய குரங்கரசன் கடல்களிலும் உள்ள தீவுகளில் புகுந்து சிவபிரான் திருவடி மலர்களில் அறிவால் உயர்ந்த சிறப்பினால் அர்ச்சனை புரிவோனாய் அவ்விடத்தில் இயல்பாக வருதலும் பிரமன்மால் முதலானோர் தூரத்தே கண்டுளி இன்முகம் காட்டி மகிழ்ச்சி மேன்மேற் பெருக நல்வருகியான் எதிர்கொண்டனர். நல்ல கதையா போகுது. வந்தவன் அயன்மாயனை வணங்கி வானவர்க்கு அஞ்சலி அளித்து சிந்தனை ஒருக்கினீர் இவன் முயலும் செயலிது என்னென வினவ கந்தமாமலரோன் உள்ளவாறுரைத்து கருதலும் தெய்வம் இங்குன்னை தந்ததால் எமக்கு நீதுணை செய்ய தகுமென இருத்தனன். அவனும் வந்த வாலி பிரமனையும் மாயவனையும் வணங்கி தேவர்களை கைகூப்பி தொழுது நினைவை ஒரு முகப்படுத்தி நீ விரிங்கு மேலும் இச்செய்கை என்னை என்ன வினவவே நறுமணங்கமலும் பெருமை பெருந்திய மாலரவன் நிகழ்ந்தவாறு கூறி நினைத்தற்கரிய தெய்வமே இவ்விடத்தின் பொழுது உன்னை கொணர்ந்து தந்ததாகலின் எங்கட்கு நீ துணை செய்தல் வேண்டுமென விடை கூறினான். அவ்வாலியும் வணங்கும் முறை வணங்கி அஞ்சலி அளித்து என்றமையின் பொது நோக்கொழிந்து சிறப்பு நோக்கு கொள்ள வேண்டும். பொது நோக்கு ஒளிமறி புலவர் மட்டே எனவும் தெய்வத்தால் தேவரில் பெற்ற என்னும் திருக்கோவையாரையும் முயற்சியும் உளப்பாடுமின்றி தேவராலே பெற்ற என்னும் அதன் உரையையும் நோக்குக. பெருவெளி படைத்த சுராசுரர் குழுமி பிறலரும் திறத்தீனில் ஏன் ஒருவனோ அல்லேன் யாமெலாம் ஒருங்குற்றுத திசை கடைவது மேல் தெய்வம் தருவது காண்டும் என நகைச்சியம்பித்தானவர் கடவுளரெல்லாம் வருகென விழித்து வாலிமாசுணத்தின் வாட்புறம் பற்றி நின்றீர்கா. பெரு வலிமை பெற்ற சுடரும் அசுரரும் கூடி வெற்றி பெறுதற்கு இயலாத வகையில் எளியேனாகிய ஒருவன் வல்லனாவேனோ யாமெல்லாமும் ஒருங்கு கூடி கடலை கடைவோமாயின் தெய்வம் செய்தலை காண்போம் என நகைத்து கூறி தக்கரையும் அசுரரையும் வருக என அழைத்து வாலி பெரும் பாம்பின் வாலினது பக்கத்தில் பற்றி நின்றுத்தான். நாம் முயலும் தெய்வம் விட்ட வழி கண்டும் என்போன் தெய்வ வழியை அவர்கள் பொருட்படுத்தாமை கண்டுகண்டனன் என்பார் நகைத்தென்றனர். பெருங்கொலைப்படத்தை அசுரரும் சுரரும் பற்றினர் தனித்தனியிருந்தும் ஒருங்கூனின் ரீர்த்தும் ஆற்றலாதுடைத்து தன்புடை ஒதுக்குதல் காணு கருங்குழல் வாலி விடும் மின்னீர் என்னா கச்சவி வாழமும் பணமும் இருக்கை பற்றி முருகுற வாங்கி ஈர்த்தனன் கடைந்தனன் புணரி கொலை செய் பெரும்பட பக்கத்தை அசுரரும் தேவரும் பற்றி ஓரோர் சாராரோ ஈர்த்தும் ஒருங்கு கூடி இழுத்து மாட்டாது தோற்று தன் பக்கம் வந்து ஒதுங்குதலை கண்டு சமமாகாமை கண்டு பெருமை பொருந்திய வீரக்கழலை அணிந்த வாலி விடுங்கோல் நீ வீர் என்று பாம்பினுடைய வாட்புறமும் தலைப்புறமுமாய் இருபக்கமும் இருகையிலும் பற்றி கடுமை பொருந்திய வலித்திழுத்து கடலை கடைந்தன. அப்ப அதானே நெஞ்ச கக்கினது. பாம்பு என்ன தாங்கும் இந்த விளையாட்டு. ஒரு கரத்தை ஒரு கரம் முடக்கி ஒரு கரம் நீட்டி உவனேர் மதுகையிற் கடைபோதருவரை குடுமி மந்தரங்கடனுள் ஆழ்தலும் கச்சவ வடிவத்தாய் திருமருமார்வன் தாங்க அச்சைலம் தென்கடல் மீசெல
மிதப்ப கருமுகில் வண்ணன் கரமிசை நீட்டி கணங்குள இருத்தினன் வரையே. ஒரு கரத்தை முடக்கி மற்றொரு கரத்தை நீட்டி இங்கனம் பலமுறை நீட்டியும் முடக்கியும் பார்க்கடலை வலிமையால் கடைகின்ற போது மத்தாகிய மந்தரமலை கடனுள் ஆள அப்பொழுதே சீவற்றசமென்னும் மறுவினை மாறுவினை கண்ணுடைய திருமால் ஆமை வடிவாய் அம்மலையை தாங்க மேலெழுந்த கடலில் மிதத்தலானான். கரிய மேகம் போன்ற அம்மலையோன் கரத்தை மலையை அம்மாயோன் ஆழம் போதே சீவற்றமென்னும் மறுவினை மாறுவினை கண்ணுடைய திருமால் ஆமை வடிவாய் அம்மலையை தாங்க மேலெழுந்த கடலில் மிதத்தலால் கரிய மேகம் போன்ற அம்மாயோன் கரத்தை மேலே நீட்டி மலையை கனமுண்டாக அழுத்தினான். வெற்ற வேலைதான். படியுங்க தானா இருத்திய இருத்திய பின்னறியேறும் உடம்பலமாக வரையை திருத்து கடுக சுழற்றி திண்டிரை வேலையலறி சிரித்து விரித்து பரந்து துள்ளி கொதித்தலும் தாட ஆட வருத்தி கலக்கி மருக வலித்து கடைந்திடுகாலை. நல்ல ஒரு பாட்டு. பாம்ப போட்டு அங்க மேலே கீழே விழுத்து மலர் அங்கிட்டுது என்றாலும் விட இல்ல வாலி தாட்ட பாம்பு அந்த வேகத்துல விஷத்தை கக்கி போடுது. கையால் இருத்திய பின் குரங்குறாகிய வாலியும் மலையை இடமும் பலமுமாக பல பக்கங்களிலும் திருப்பி விரிய சுழல் வித்து தெளிந்த திரையுடைய கடலாற்றி நீரை மறித்து வீசி விரித்து பரவி துள்ளி பொங்கி தாட வருத்தி கலக்கி வல்லவன வாங்கி கடைத்திடு பொழுதில் ஆற்றரிதாகி இளைப்புற்றரை விரைவாயின் நுரைகள் காற்றில் உயிர்ப்பு விடலும் கடுஞ்சுடு நீர்க்கடலங்கும் தோற்று நுரைகள் பரம்பி தொக்க கலப்பிட நின்றும் கூற்றுறல் ஆளாளம் என்னும் கொடுவிடன் தோன்றியது அன்றே. ஆகா வாசி பொறுக்கை அலதாய் இழைத்து வாய் நின்று நுரைகளை கக்கி பெருமூச்சரிய மியவும் சுடுகின்ற நீர்மயமாகிய கடலில் எவ்விடத்தும் தோன்றிய அந்நுரைகள் பரவி கூடிய கலப்பில் நின்றும் இயமனை ஒத்த ஆலகாலம் என்னும் கொடிய விடம் தோன்றிட்டு. இத நாங்க கதையா கேள்விப்படுறோம், இன்றைக்கு அத புராணமாயே படிக்கிறோம். அளக்கர் அதுல நாங்கள் படிச்சதுல இப்படி வாலி வந்ததை நான் கேள்விப்படையில்லை. அது தேவர்கள் அந்த அசுரர்கள் அந்த ஒரு ஆளுக்கு அதுல பெயர் என்ன வாலி. அளக்கர் முழுதும் அந்த வாலி இல்லையாண்டி, அந்த வாலி இல்லை, இவங்களுக்கு பெயர் அதுல ஒரு ஆளுக்கு அளக்கர் முழுதும் வளப்பற அண்ட கடாகம் அழற்ற துளக்கில் உயிர்த்தொகை முற்றும் சுட்டெழும் வல்விடத்து இளக்கல் வம்மை கதவி கேளுடல் வாடி வெதும்பி விடத்தீ அதுல வரணும் தீயின் வல்விடத்தீயின் கிழக்கருவம்மை கதவி கேளுடல் வாடி வெதும்பி விளக்க முரும்புகள் வாலி பெருகினான் ஓட்டம் எடுத்தான். அவன் ஓடுறான் கள்ளன். கடல் முழுவதும் பற்றவும் அண்டத்துச்சியும் தீந்தொழியவும் நடுக்கமில்லாத உயிர் வருங்களையும் நடுக்குற சுட்டும் எழும் கொடிய விடமாகிய நெருப்பின் சொல்லற்கரிய வெப்பம் தாங்கி நன்னிற மேனி வாடி வெதும்பியால் விளக்கம் மிகும் புகழினை உடைய வாலியும் அஞ்சினால் ஓட்டம் எடுத்தான். நாங்கள் கதைக்கிறோம் கம்பி நீட்டுதான் நழுவுறது. வருகனல் வல்விடத்தாக்கி மாயவன் வெண்ணிறமேனி கருகினன் நன்று தொடங்கி கரியன
பெயர் பெற்றான் திருமலரோன் உடற்பொன்மை பொன்மை தீர்த்து புகை நிறம் முட்டான் வெறுவு திகைக்கிறையோரும் வேற்றுரு வெய்தி அழுதார் கடலை நின்றும் வரு தீயை ஒத்த கொடிய விடம் மோதினமையால் திருமாலின் வெண்ணிறமேனி கருகினன் ஆதலில் அன்று முதல் கரியன் என்னும் பெயரைப் பெற்றனன் பிரமன் பிடிக்க போனவர் இல்லை கடலுக்கு அவனுடைய அவர் கருகி போனேன் பிரமன் தன் திருமேனியை பொன்னிறம் தவிர்த்து புகை நிறம் எய்தினான் யாவரும் அஞ்சும் ஆற்றலுடைய வெண்திசை தலைவரும் அதாவது இந்திரன் முதலானோரும் வேற்று வடிவராகி அழுதனர் திருமால் வெண்ணிறம் உடைமை கடல் கடைந்திடம் செல்லும் வெள்ளை மால் என காண்க. மூன்று பாட்டோட நிப்பா 2 பாட்டோட நிப்பாடுவோம். படுக்கட்டும் போய் யாரும் பதை தோட்டம் எடுத்து செய்வதன் என்று சார்பு புரிதொன்றும் காணார் தாளோடு தாள்கள் இடற நரணனே முதல்வானோ நன்னினர்க்கின்பம் அளிக்கும் சீர்களு வெள்ளி கைலை திருமலை நோக்கி நடந்தார் யாவரும் துடிதுடித்து விரைந்தோடி இப்பொழுது செய்வதென்னை என்று பற்றுக்கோடு வேறொன்றும் காணாராய் நாரணன் முதலான தேவர் நன்னினார்க்கு இன்பமளிக்கும் சிறப்பு கெழுமிய வெள்ளிமலை எனவும் திருக்கையில எனவும் பேசப்பெறும் திருமலையை நோக்கி காலோடு கால் தடுத்து தள்ளாட நடந்தனர். சார்ந்தவனுக்கு இன்பன் சார்ந்தார்க்கு இன்பங்கள் தலைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் திருஞான இருக்கான். சரி, இதோட நிப்பாட்டுவோம். நிப்பாட்டுவோம். இல்ல வெங்கதிர் அதை படிச்சுட்டு நீங்க படிச்சுட்டு நிப்பாட்டு. வெண்கதிர் தாக்க உடைந்தோர் மென்னிடல் சேர்ந்ததெனச் சென்று மங்கள வெற்பினை எய்தி வஞ்ச விடத்துயர் நீங்கி அக்கண் வரையை வணங்கி அருளோடு மாறி இளங்கால் தங்கிய போக புறமுன் சுற்றிலைப்பாரி இருந்தார். சூரிய கிரணம் தாக்குதலால் மெலிந்தோர் மெல்லிய நிலைகளை சேர்ந்தாலென மங்களமான திருமலையை சென்றடைந்து கொடிய விடத்தினர் திகிரன் தவிர்ந்து அவ்விடத்து மலையை வணங்கி அன்போடு ஏறி தென்றல் காற்று தவழ்கின்ற போகபுரத்தின் முன்பு சிறிது இழப்பாரி இருந்தனர். எல்லாரும் ஓடி போய் மலைக்கு கீழே குளிர்ச்சியில இருக்கிறாமா. இந்த வெக்க தாங்கிறான். எனக்குதான் ஜோருவான கேட்க போயினேன். ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். ஓகே, எழுதி வையுங்க. ஓ